ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம். தொடர்ந்து நம்ம குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம், அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் நிறைய எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது, இந்த வருஷத்துல 12 ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு, இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம். பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது? விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது. ராசி என்ன ராசி? மிதுன ராசி மிருகசீரத்துல பிறக்குது. பொதுவா பாருங்க, 8வது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க. காலபுருஷனுக்கு விருச்சக லக்னத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள், உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம். செவ்வாய் ராஜா வராரு, சனி பகவான் மந்திரியா வராரு. செவ்வாய்னா நெருப்பு கிரகம், அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம். பூகம்பம், போலீஸ், ராணுவம், நிறைய விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள், இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம். இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா குரோதி தமிழ் புத்தாண்டு, குரோதிலே பேர் இருக்கு பாருங்க, அது பேரே ஆக்ரோஷமான பேரு. அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும், மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்திருக்காங்க. அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாரு இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க, இந்த பொதுவா தமிழ் புத்தாண்டுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க? 4 கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம். இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலன் எடுப்பாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கும், இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறேன்னா, இந்த 4 ராசி சொன்னேன் பாத்தீங்களா, குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம். அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த 12 ராசியும், இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடகராசி. இதுலயுமே ஒரு அன்பான ராசியை சொல்றாங்க இந்த கடகராசிய. ஏன் அன்பான ராசிங்கிறாங்க? இதுல யாரு ஆட்சி பலமாகிறார்? சந்திர பகவானுங்க. அப்ப எதுலையுமே அன்பான குணம் இருக்குமா இருக்காதா? கடகம் கண்டிப்பா இருக்கும். ஒரு தாய் உள்ள குணம் உள்ள நபர்கள் கடகராசிக்காரங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் கடகத்தை. அது மட்டும் இல்லாம இந்த ராசி பாருங்க, இதுல யாரு உச்சமாகிறார் நல்லா பார்க்கணும். குரு உச்சம். குருனா பாருங்க, இதுலயுமே பாருங்க ஒரு அமைதியான கேரக்டர் தான் குரு. 4 பேருக்கு மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த கடகராசிக்காரங்க. லட்சியவாதி. இவங்க தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் கடகராசி நண்பர்கள். கலையை ரொம்ப விரும்புவாங்க. கலை இசையில நிறைய ஆர்வம் இருக்கும். கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் கடகராசி என்பதுகிட்ட. ஏன்னா அந்த ராசி அதிபதி சந்திரன் தானே. இப்போ ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை அப்படியே கற்பனை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கடகத்துல இருக்கும். முதல் நாளே கற்பனை முடிவார், அந்த வேலை இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி மைண்ட்ல செட் பண்ணிட்டு அந்த வேலையில கரெக்டா இறங்குவார், கரெக்டா ஜெயிச்சிருவார். அதுதான் கடகம். ஒரு தன்மானத்தோட இருப்பார். கடகராசிலவே தன்மானம் கண்டிப்பா இருக்கும். தன்னுடைய குடும்பத்து மேலதான் ஃபர்ஸ்ட் அக்கறை எடுத்துக்குவார். இவர் தன்னுடைய குடும்பத்தை மேல தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து சுமக்கணுங்கிறது இந்த பிறவியுடைய பலன். கடகராசிக்காரங்க ஒரு பொது சேவையில அதிகமா ஈடுபாடு பண்றது, ஒரு இரக்க குணம் இருக்கிறது கடகராசிக்காரங்க. ஒரு வேலையை சொல்லிட்டீங்கன்னா அந்த வேலையை நம்பி கடகராசிகிட்ட விட்டு போகலாம். கரெக்டா அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய குணம் கடகத்துல இருக்கும். அறிவாளி, புத்திசாலி கடகத்து ராசியில கண்டிப்பா இருப்பாங்க. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் கடக ராசிக்காரங்க.
அதனாலதான் அதனுடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க, நண்போட தன்னுடைய குடும்பம் குழந்தை மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவார். இவருடைய லட்சியமே ஒரு பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற லட்சியம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதாங்க கடகம். நீங்க சொன்னாலும் கேட்பாரு, இவர் சொன்னாலும் கேட்பாரு. நான் கடைசி முடிவு யார் எடுப்பாரு? கடகராசியை தான் இறுதி முடிவு எடுப்பார். இந்த குணம் மட்டும் முடிவு அவரை சார்ந்ததா இருக்கும். எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்குவார். முடிவு மட்டும் இவர் சொந்தமா முடிவுடைய கெப்பாசிட்டி கடகத்துக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எத மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு யோகமா இல்ல பலவீனமா? என்னை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? யோகம் நான் சொல்லுவேன். கடகத்துக்கு இது யோகம் தான். பொதுவா அந்த புத்தாண்டு பலன் எதை வச்சு மையமா எடுக்கிறாங்க? 3 கிரகத்தை வச்சு மையமா எடுப்பாங்க. அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இந்த 3 கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிப்பாங்க. இவங்களை வச்சுதான் இந்த ஆண்டு இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 கிரகத்தை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். இந்த புத்தாண்டு எப்படி கொண்டு போகணும் தான் பார்க்க முடியும். இதுல என்ன நம்ம ஒரு ஸ்பெஷலா இதுல ஒரு ஆராய்ச்சி நம்ம கொண்டு போறோம்னா, ஒவ்வொரு கிரகம் இருக்குல்ல, அந்த குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது, இது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு இன்னும் எது மாதிரி ஒரு பலன் இருக்கும்னு சொல்லி நம்ம துல்லியமா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை வைக்கிறோம். நட்சத்திர பலன் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். கடைசி மட்டும் இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஏன்னா கடகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய ஜாதகம், ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்குமே ஒரு செல்வம் உள்ள புத்தாண்டா அமையணும். இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்ம சேனல்ல பார்த்தா அவங்களுக்குள்ள துன்பங்கள் கொஞ்சமாச்சும் குறையணும். அதனாலதான் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்க, உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை இருக்கும் பார்ப்போம். இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த ஆண்டு பாருங்க கிரகங்கள் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல கேது பகவான் பார்த்தோன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. கன்னிகா ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 8ஆம் பாவத்துல அஷ்டம சனி. இதை கண்டுதான் பயந்து போய் நடுங்கி போயிருக்காங்க கடகராசி என்பர்கள். கும்பராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் போய் பலமா உட்காந்துருக்காரு. எது வந்தாலும் சரி நான் பாத்துக்கிற ராஜான்னு சொல்லி ராகு பலமா இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் போய் நிக்கிறார். இதுதான் இந்த ஆண்டுல உள்ள வரக்கூடிய இந்த கிரக அமைப்பு. இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி என்ன செஞ்சுச்சுன்னா உங்களுக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. நிறைய பேருக்கு சனி பகவானும் குரு பகவானும் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சரியில்லாம இருந்துச்சோ, வாழ்க்கையில என்னென்ன அவமானப்படணுமோ, பைத்தியம் பிடிக்காத குறைதான். இப்படிதான் சொல்லுவேன் நான். ஒரு சில பேருக்கு இந்த அஷ்டம சனி, சனி பகவான் சரியா இல்லைன்னா வாழ்க்கையில என்னென்ன கண்டம் வரணுமோ எல்லா கண்டத்தையும் சந்திச்சுதான் உட்கார்ந்துருப்பாரு அவர் கடகராசிக்காரங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, நான் எல்லாத்துக்கும் மையப்படுத்தல. இது ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல திசா புத்தி யாருக்கெல்லாம் சரியில்லாம இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலவீனத்தை கொண்டு வச்சிருப்பார். நான் ஏன் எல்லா வீடியும் நான் பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்குறேன்னா, சில பேர் ஃபுல்லா இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. இது நம்மளுடைய ஜாதகத்துள்ள பலன் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த பொது பலன். ஏன்னா லக்னம் என்பது உயிர். நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதக கட்டத்துல லான்னு போட்டிருப்பாங்க, அதான் உயிர். இந்த ராசிங்கிறது உடல். இதை கம்பேர் பண்ணி பார்த்தா எடுக்கணும். அங்கே உயிரை மீறி இந்த உடல் சப்போர்ட் பண்ணாது. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு குரோதி ஆண்டு சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்தவரையும் நான் கெட்ட பலன் சொல்றாப்புல இந்த வருஷம் உங்களுக்கு அமையல. நிறைய நல்ல பலன் சொல்றாப்புல தான் அமைப்பு இருக்கு. அதனால நிறைய நல்ல விஷயங்கள் என்னை பொறுத்தவரை நடக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு பகவானும் சனி பகவானும் சரியா இல்லையோ, வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது. நல்லா பாருங்க, உத்தியோகத்தை மாத்தி 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 ஓடிக்கிட்டே இருந்திருப்பாரு இந்த வருஷம் ஃபுல்லாவே. கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா கடகராசிக்கிறாங்க வேலை உத்தியோகத்துல போயிட்டே இருந்திருப்பாங்க. எதிரி பகை பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும். ஏதாச்சும் ஒருத்தன் எதிரி உங்களுக்கு வந்திருப்பான். எது பண்ணாலும் ஒரு தடைகள் இருந்திருக்கும், நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அதே மாதிரி மனைவி கிட்ட, கணவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும். இல்ல கணவருடைய உடம்புல மருத்துவ செலவு, இல்ல மனைவியோட உடம்புல மருத்துவ செலவு, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை. இது எல்லாமே ஒரு சில பேர் ரொம்ப தாக்கத்தை சந்திச்சிட்டாங்க. லைஃப்ல என்னென்ன பார்க்கணுமோ அந்த துன்பத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க கடகராசி. அதான் வெளியில சொல்ல முடியாம இருப்பேன்னு சொல்லுவாரு. எதுவும் கேட்காதீங்க, என் மனசுக்குள்ள எல்லாம் எனக்கு தெரியுது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிப்பாரு. கடகராசிகரை காட்டிக்கிறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவார்.
ஏன்னா இங்கிட்டு 10ஆம் இடத்துல ராகு இருந்தாரா, எல்லா ஆசையும் கொடுத்து 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 இவரை காலி பண்ணிட்டாரு. எதுவுமே நிரந்தரமா ஒரு ஸ்டெடியா ஒரு விஷயத்துல இறங்கி போக முடியல. இதுதான் கடகத்துக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்ப குரு நான் சொல்றேன், நான் இருக்கேன், நீ வா, தைரியமா இருக்கு, உனக்கு எல்லாமே நான் நல்ல பண்ண கொடுக்குறேன், நான் லாபத்துல வந்துட்டேன்னு சொல்லி குரு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. அடுத்து கேதுபான் என்ன சொல்றாரு, கேது நிற்கிற நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் தானே, உங்க அதிபதி அஸ்தனத்துல தான் போறாரு, நான் எல்லாமே உனக்கு வெற்றியா கொடுக்குறேங்கிறாரு. நல்லா பாத்துக்குங்க, இந்த கேது பலமா இருக்கிறாரு. அடுத்து சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம். இதுல என்னன்னா சூப்பரான விஷயம், உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாப்புல இருக்கும், ஆனா செய்யக்கூடிய வேலையெல்லாம் பயங்கரமான தாந்திரிக வேலையா கொடுப்பாரு. எதிர்பாராத திடீர் யோகனா வரும். ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் சரி, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் போறாரு. அக்டோபர் மாசம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரத்துல போறாரு. அது மட்டும் அங்கேதான் இருப்பார். அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா குரு சனி யாருக்கெல்லாம் ஜாதகத்துல யோகமா இருக்கோ பட்டைய கிளப்புவாங்க. இதுதான் என்னுடைய முதல் பாயிண்ட் எடுத்துங்க. இது சூப்பரா இருக்கும். ஜாதகத்துல குரு சனி பகவான் நல்லா இருக்கணும். அடுத்து ராகு பகவான் என்ன செய்ய போறாரு, ராகு 9ஆம் இடத்துல, அவரும் யாருடைய கால நிக்கிறாரு, சனி பகவான் கால நிக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லா போவார். அப்ப இந்த சனி பகவானும் நல்லத விஷயத்த மட்டும்தான் செய்வார், கெட்ட விஷயத்த செய்ய மாட்டார். சரி, இந்த ராகு பகவான் சனியுடைய கால நிக்கிறதுனால யாருக்கெல்லாம் குரு சனி ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருந்துட்டாவே டாப்பான பொசிஷன்ல எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு பணமலை கொட்ட போதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பலனை பார்ப்பாங்க. இனி வரக்கூடிய இந்த குரோதி புத்தாண்டு சூப்பரான புத்தாண்டு. கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜ யோகங்கள் அள்ளி தரக்கூடிய புத்தாண்டு தான் இந்த வருஷம். என்னுடைய முதல் பலன், குரு எங்கெல்லாம் பாக்குறாரு, குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம். வருமானத்தை பயங்கரமா பட்டைய கிளப்புவார். பொருளாதாரம் எப்படி இருக்கும், தங்கமோ பொண்ணோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒண்ணு வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்க, இந்த வருஷம் வாங்குவீங்க. இது 100% ஓகே. அப்ப இடம் பூமி வீடு எல்லாமே சூப்பரா இருக்கு, இந்த வருஷத்துல அழகா கொண்டு போறாரு. அடுத்து தொழில் எப்படி இருக்கும், தொழில லாபமா பார்ப்பீங்க. எதிர்பார்த்ததை விட தொழில இப்ப லாபம் ட்ரிபிள் மடங்கா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் தொழில் நல்லா இருக்கும், நல்லா பாருங்க. 10ஆம் வீட்டு அதிபதி யாரு, உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இந்த சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லா போறார். இப்ப புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம், லாபஸ்தான அதிபதி சாரத்துல போறதுனால சனி பகவான் அங்கே தொழில டாப்பா கொண்டு வச்சிருவார். இதுதான் சனி பகவான் இந்த வருஷத்துல செய்வார். ஜாதகத்துல குரு சனி நல்லா இருக்கணும், இருந்துதான் இந்த அமைப்பு டாப்பா கொண்டு வைப்பார். வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், கட்டிடத்துறையில பண்ணக்கூடிய நபர்கள், ஐடி ஃபீல்ட்ல பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். அப்ப இது எல்லாமே டைமிங் நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுக்கிறார். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். கல்வினா எதை எடுத்தாலும் கல்வியில நீங்க தான் அதிகமாக அந்த கடகராசிக்காரங்க மதிப்பெண் எடுப்பாங்க. மாணவ மாணவிகள் எது சம்பந்தமா படிச்சாலும் சரி, ஆசிரியர் படிக்கிறீங்களா, மருத்துவத்துக்கு படிக்கிறீங்களா, இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்கிறீங்களா, இல்ல மெக்கானிக்கல் சம்பந்தமா படிக்கிறீங்களா, இல்ல எலக்ட்ரிக் சம்பந்தமா படிக்கிறீங்களா, இந்த கல்வி ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு. அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, குரு 11ல 9ஆம் இடத்துல ராகு பட்டே கலப்பும் அரசாங்கம் சம்பந்தமாக. அப்ப அரசாங்கம் அரசியல் தொடர்பு எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அரசியல் எழுதுலாம் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் கண்டிப்பா. அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த யோகம் தான் ஃபர்ஸ்ட் வருது. எப்படி இந்த வருஷத்தை கண்டிப்பா நீங்க வீடு கட்டி ஆகணும், இல்ல இடம் வாங்கி ஆகணும், இல்ல பூமி வாங்கி ஆகணும். எதிர்பாராத திடீர் யோகம்னா வரும். திருமணத்துல என்னமே எந்த ஒரு சஞ்சரம் வராதுங்க, ஒரு சஞ்சரமே இருக்காது. உங்க மனசுக்குள்ள ஒரு மன வருத்தம், ஒரு தடை, ஒரு குழப்பமா இருந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் இனிமே இருக்காது. நிம்மதியான ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பா கொண்டு போவார். ஏன்னா அவர் குருவுடைய கால்கள்ல போறார். குரு 11ல லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு நான் சொன்ன டேட் அக்டோபர் மாசம் கரெக்டா உங்களுக்கு 9ஆம் தேதி வரை எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. திருமண வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தடை இல்லாம நீங்க பாப்பீங்க. திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். முதல் திருமணம் சரி, இல்ல 2வது திருமணம் சரி, இல்ல குழந்தை பாக்கிய முயற்சி பண்றவங்களும் சரி, எல்லாமே நடக்கும். மெயினா காதல் திருமணம் சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருந்து, அதாவது அவருடைய பார்வை பாருங்க, நேரம் 3ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து 5ஆம் பாவத்தை பாக்குறாரு, அடுத்து 7ஆம் பாவம் பாக்குறாரு. இதுதான் சூப்பரான பார்வை திருமணத்துக்கு. ஓகே. அடுத்து சனி பவன் எங்க பாக்குறாரு, 10ஆம் பாவத்தை பாக்குறாரு, 3ஆம் பார்வையாக, 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் பார்வையாக, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பார்வையா 5ஆம் பாவத்தை கொடுக்குறாரு. அப்ப நிறைய தொழிலோ உத்தியோகமோ இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும். தாய் சொத்து, தந்தையோட சொத்து, பூர்வீக இடம் எல்லாமே சிறப்பாக அமையறதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அழகான டைமிங்.
உடல் பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, எங்கே போய் நீங்க கடன் கட்டாலும் சரி, கடன் உதவி உடனே கிடைக்கும். இப்ப லாபமா வருது, கொஞ்சமாச்சும் கடன் நீங்க அடைப்பீங்க. ஷேர் மார்க்கெட் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், எல்லாமே லாபங்கள் தேடி வரும் இந்த வருஷம் ஃபுல்லாவே. அப்ப இந்த வருஷத்துல நான் என்ன சொல்லுவேன், கெட்ட பலனா உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நிறைய நல்ல பலன் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கிறார். எதை தொட்டாலும் ஒரு பொன்னான ஒரு நேரமா இந்த கடகத்துக்கு வரும். அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல இல்ல. என்னை பொறுத்தவரை ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டாவே இது எல்லாமே யோகமான டைமை பார்ப்பேன். மெயினா ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் தான். தசாபதியை பார்த்துட்டு எடுங்க, சூப்பரா இருக்கும் இந்த வருஷம். மெயினா பெண்களுக்கு படிப்பு, கல்வி, தொழில், இது எல்லாமே பெண்கள் சாதிப்பாங்க. எதிர்பாராத ஒரு லாட்ரி யோகம்னா மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்டமெல்லாம் வருது. ஏன்னா நிறைய ஜாதகம் பார்த்துட்டு நம்ம கேட்கறது லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்கல்ல, கண்டிப்பா எதிர்பாராத ஒரு திடீர் ராஜயோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எதுலையுமே அவசரப்பட மாட்டீங்க. ஒரு தங்கமான ஒரு குணம் இருக்கும், ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். நீங்க தான் குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. எப்போதும் வேலை, உத்தியோகம், தொழில், இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே பாருங்க, வேலை, உத்தியோகம், தொழில் இது எல்லாமே நல்லா ஒரு லாபத்தை கொடுக்குறாரு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, இது எல்லாமே வாங்குற யோகம் வரும். நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இனிமே வெளிநாடு போகணும், இல்ல வெளியூர் போகணும், நான் தொழில் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பா போகக்கூடிய நேரம் தான். படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் குரு 11 வந்துட்டாரு, உங்க நட்சத்திர அதிபதி. சூப்பரா டைமா இருக்கு. வேலை, உத்தியோக, இடமாற்றம், தொழில் மாற்றம், கணவனுடைய பிரச்சனை, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம், இது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு டைம் தான் இந்த வருஷம் ஃபுல்லாவே. எனக்கு நான் கெட்ட பலன் இனிமே சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கெட்ட பலன் பார்த்துட்டீங்க. எதிரி, பகை, பிரச்சனை எல்லாமே போட்டி போராட்டம் பார்த்தீங்க. இனிமேல் நல்ல பலனை பார்க்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம் புனர்பூசணத்துல பிறந்தவர். அடுத்து பூசணத்திரம், சொல்லவே வார்த்தை இல்லை, எல்லாமே ஒரு பிரச்சனை. என்னடா வாழ்க்கை பிறந்தாவே நம்ம பிரச்சனைக்காண்டியா பிறந்திருக்குமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போனவங்க பல பேர் பூசத்துல பிறந்தாங்க. நிறைய ஒரு வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், எதிர்பாராத ஒரு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இது எல்லாமே பூசணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பார்த்தாங்க. சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு நிறைய ஒரு தடைகள் பார்த்தாங்க. எதிர்பாராத திடீர் கண்டங்கள், திடீர் பிரச்சனைகள், வேலையில இடமாற்றம், தொழில இடமாற்றம், வருமானத்துல இடமாற்றம், இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இந்த பூசணத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கலகமா பார்த்தாங்க. இனிமே நல்ல ஒரு அனுகூலமா பார்க்கக்கூடிய டைமிங் இந்த டைம் வருது. ஏன்னா குருவுடைய சாரத்துல சனி போறாரு. அதனால சொல்றேன், பூசத்துல பிறந்தவங்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. தொழில எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு லாபம் இனிமே கிடைக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன்கள், நிறைய பேருக்கு வேலையை மாத்தணும், இல்ல நான் தொழிலை மாத்தணும்னா கண்டிப்பா மாத்திக்கலாம். இந்த வருஷத்துல இந்த தமிழ் மொத்தால நல்லா மாத்திங்க, எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரும். வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு தேடி வர்றதுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்த வெளிநாடு வெளியூர் யோகம் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு மனவர்த்தம் இருந்துச்சு பாத்தீங்களா, திருமண வாழ்க்கையில ஒண்ணு நண்பர்கள்ட்ட பிரச்சனை, இல்ல கணவன் மனைவிட்ட பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலகம் இருந்தது பாத்தீங்கன்னா, அந்த கலகம் இனிமே இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த பூசணத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம், குடும்பத்துல மகிழ்ச்சி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே பாருங்க, அது ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி, ஒரு டேலண்டான குணம் இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சுதான் பண்ணுவாங்க. இந்த ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே பயங்கரமான ஒரு ஞாபக சக்தி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். இவங்க எப்போதுமே பாருங்க, இந்த குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி, இதை பத்தி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய அம்மா மேல, குடும்பத்துக்கு நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் அவங்க தான். ஏதாச்சும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருப்பாங்க. இந்த அதாவது இந்த ஆயில்ஸ்ல பிறந்தாவே நிறைய பேர் பாருங்க, கமிஷன் வேலை எல்லாம் பாக்குறோம், எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, கமிஷன் பிசினஸ், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள், வெளிநாட்டுல போய் வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், பயணங்கள் மூலமாக வருமானம் தீட்டக்கூடிய நபர்கள், எல்லாமே இந்த ஆயில்ஸ்ல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இனிமே பாருங்க, இந்த வருஷம் ஃபுல்லா இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இதுல உங்களுக்கு வேலை, உத்தியோகம், வருமானம், இது எல்லாமே சிறப்பாக இயங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது. வேலை, உத்தியோகம் சூப்பரா கொண்டு போவார். தொழில நல்ல ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கும் பாருங்க. தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலை, உத்தியோகத்துல ப்ரொமோஷன், இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது. படிப்பு கல்வியில மாணவ மாணவிகள் பாருங்க, நீங்க எது சம்மந்தம் படிச்சாலும் சரி, இந்த ஒண்ணு ஆசிரியர் வேலைக்கு படிக்கிறீங்க, இல்ல கம்ப்யூட்டர் சம்மந்தம் படிக்கிறீங்க,
இல்ல எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட பிரஸ்ல வேலை பாக்குறீங்க, பேங்க் சம்பந்தம் படிக்கிறீங்க, எல்லா படிப்பு கல்வியும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய காலத்தை அமைச்சு நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தமா முயற்சி எழுதும், கண்டிப்பா எழுதுங்க, எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு என்னை பொறுத்தவரை நல்ல வாய்ப்பு இருக்கு ஆயில் நீச்சல் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, எங்கே ஒரு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்காது, கடன் சுமை குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப வெளிநாடு முயற்சி பண்றீங்க, வெளிநாடு போனா கண்டிப்பா போகக்கூடிய நேரம் வருது. இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, இதெல்லாம் சரியாகும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. மெயினா பாருங்க, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே மகிழ்ச்சியான ஒரு டைமை பாக்குறாங்க இந்த ஆயில் நீச்சல் பண்ணது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது.